ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11th ஆஃப் ஜூலை. ஸோ இன்னைக்கு தான் நம்ம வந்து ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஸோ காட்ஸ் ஓன் கண்ட்ரினா எல்லாருக்குமே தெரியும், கேரளா தான். கேரளாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணாவதுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம மார்னிங் கிளம்ப போதில்ல, ஈவினிங் தான் கிளம்ப போகிறோம். ஸோ ஈவினிங் நம்ம ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் எங்கே ரைடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈவினிங் போது நைட் ரைடு தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நைட் ரைடுன்னும் போது என்ன பிளான் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் மார்னிங் கிளம்பி மறுபடியும் போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு என்ன பிளான் இருக்குன்னா, ஒரு பட்ஜெட் ஸ்டே ஒன்று பார்த்துருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்டே. ஸோ அதுக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று தனியாக நான் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிட்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. பின்னாடியே வா. ஓகே, இங்கே தான் நம்ம இப்போ நைட்டு டின்னர் முடித்தோம். இப்போ கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாமண்டூர். ஸோ வாங்க இப்போ ரைடு கண்டினியூ பண்ணலாம். ஓகே கேஸ், இப்போ நம்ம ரைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஓட்டுற வரைக்கும் ஓட்டலாம். இப்போ ஒரு நிமிஷம் செம்ம டஸ்ட் அடிக்கிறதுல. இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, ஓட்டுற வரைக்கும் ஓட்டலாம் நைட்டு ஃபுல்லாக. அதுக்கப்புறமா யாருக்குன்னா தூக்கம் வந்தாலோ இல்லை தூக்கம் வராமல் இருந்தாலும் எங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்து அழுட்டு போட்டுடலாம். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஜாய்ஸ், இன்றைக்கி என்னன்னு தெரில, கொஞ்சம் இந்த ரூட் ரொம்ப டிராஃபிக்காகவே போகுது, நிறைய வண்டிங்க போகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா Thursday நைட்டு, வியாழக்கிழமை நைட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நிறைய பஸ்ஸஸ், ஆம்னி பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அண்ட் நிறைய லாரி அது கொஞ்சம் ரஷ்ஷாகவே போயிட்டுருக்கு இன்றைக்கி கூட. ஸோ அதனால தான் நாங்கள் சைடில் போயிட்டுருக்கோம், பைக் லைனில் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்கலாம். மார்னிங் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில். இங்கே தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு ஒரு 80 கிலோமீட்டர் பேக்கில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் நைட்டு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டே பண்ண இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். ஆக்சுவலாக நைட்டு ஒருத்தரை மீட் பண்ணோம். என்னாச்சு, நாங்கள் கரெக்டாக ஒரு திருச்சிக்கு 100 கிலோமீட்டர் இருக்கோம். வந்துட்டே இருந்தோம் ஹைவேல, மாறி மாறி பேக் டு பேக் மாறி மாறி எடுத்து போயிட்டு வந்தோம் 2 வண்டின்றதுனால. ஸோ ஒருத்தர் புல்லட்டில் வந்திருந்தார். என்ன ஆனது, வந்திருந்தா நாங்கள் 2 பேர் கிராஸ் பண்ணி போயிட்டோம். திடீர்னு என்ன பண்ணாரு, எங்கள் 2 பேருக்கு நடுவில் அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்லோ லைனில் போயிட்டுருக்கோம். திடீர்னு மேலே ஏறி வந்து எங்கள் 2 பேருக்கு நடுவில் பூந்தாரு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணேன், யாரை இந்த பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி நான் முன்னாடி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க டாமியை காணோம். டாமியை காணோன்னே என்னாச்சு, ஆக்சுவலாக டாமியை காணோம். பின்னாடி பார்த்தா இல்லை. சரி ஸ்லோ பண்ணேன், பார்த்தா ஃபோன் எடுத்து பார்த்தா எனக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க, என்னோடய பிள்ளைனுக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமில் என்ன தோணும், நம்ம கூட வந்த போர் ரைட்டரை காணோன்னும் போது ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சாங்கன்னும் போது ஒரு பதட்டம் வந்துடுச்சு. சரி உட்காந்து ஃபோன் அடிச்சு ரிட்டர்ன் எடுக்கல. அதுக்கப்புறம் ஆச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்தாங்க. வந்து பார்த்தா அந்த புல்லட்டில் வந்து நம்ம டாமி பைக். சாரி காய்ஸ், ஆக்சுவலாக பேட்டரி டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது பார்க்காம நான் ப்ளாக் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் தாண்டி கொடைக்கானல் ரோட்டில் போயிட்டுருக்கோம், திருச்சிலாம் தாண்டிட்டு நம்ம. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஆள் போல். நாகர்கோவில் போயிட்டுருக்காரு. பட் ஆனால் சரக்கு அடிச்சிருக்காரு. ஏதோ லவ் ஃபெயிலியர் ஏதோ பிரச்சனையாகி சென்னையில் பிரச்சனையாகி இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பைக் எடுத்துகிட்டு போதும் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரே வந்து கேட்டார், இது மாதிரி முடியல ப்ரோ, கொஞ்சம் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னோடனே என்னோட பிள்ளையனை ஏற்றிக்கிட்டு அவரோட வண்டியை வந்து நம்ம ராஜேஷ் வந்து ஓட்டிகிட்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், எங்களுக்கும் தூக்கம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அந்த பெட்ரோல் பங்க் பார்த்து ஆல்ட்டு போட்டு எல்லாம் ஒன்றா அதுக்கப்புறமா காலைல ஏஞ்சி அவருக்கு தெளிவாகிடுச்சு. ஸோ அவரும் கிளம்பிட்டாரு அவங்க ஊருக்கு நாகர்கோவிலுக்கு. நம்மளும் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கைஸ் முடியல கைஸ், சரியான வெயில். ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா, கொடைக்கானலுக்கு முன்னாடி ஒரு டோல்கேட் ஒன்று இருக்கும். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணோன்னா, டோல்கேட் தாண்டினோடனே
ஒரு ரைட் சைடில் நிழலாக ஒரு இடம் இருந்தது, தென்னை மரம்லாம் இருந்தது. அங்கே வந்து நாங்கள் வந்து எல்லாம் வண்டியை போட்டு அம்மா ஒரு இந்த தண்ணி போகிறதுக்கு ஒரு இது மாதிரி கட்டியிருப்பாங்களே, லைக் ஒரு திண்ணை மாதிரி கட்டியிருப்பாங்க தண்ணி போகிறதுக்கு. தண்ணி ரோடு கட்டியில் போனால் அது 2 சைடில் அது மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சைடில் இருந்தது கரெக்டாக அந்த திண்ணை பற்றிக்கல. அங்கே போய் பத்துடும். அது 1 ஹவர் கிட்ட அங்கே தான் பத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா தான் இப்போ ஏஞ்சி கிளம்பி போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரிய குளம் கிட்ட போயிட்டுருக்கோம். இங்கேருந்து தேனி கொஞ்சம் தூரம் தான். ஆக்சுவலாக அந்த கொடைக்கானலுக்கு ரைட் கட் பண்ணுவோம், எல்லாம் தாண்டி வந்துடும். இங்கேயுமே வந்து வெயில் தாண்டி அடிக்குது பயங்கரமாக. பட் பார்க்கறதுக்கு இதுவாக இருக்கலாம், பட் ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த இடத்துல. ரைட் சைடில் ஹில்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா. ஸோ கைஸ், இப்போ நம்ம தேனி வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம். ரைட் கட் பண்ணோன்னா போடி நாயக்கனூர் போவோம். போடி நாயக்கனூர் போயிட்டு அங்கேருந்து அப்படியே போடிமெட்டு, அப்படியே அங்கேருந்து கேரளா பார்டர். ஆக்சுவலாக போடிமெட்டு தான் வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர். அங்கேருந்து அப்படியே கேரளா கூட எழுந்துருவோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூணாருக்கு ஒரு 80 to 85 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 80 to 85 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கிட்ட. ஆக்சுவலாக அந்த ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுற இடத்துக்கு வந்துட்டோம். போடி நாயக்கனூர்ல தாண்டிட்டோம் நம்ம. கரெக்டாக இங்கேருந்து மூணாருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 65 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து கிட்ட வர வர தான் கிளைமேட் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகுது, கூலிங்காகவே சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலே க்ளவுட்ஸ் வந்து ஃபுல்லாக மறைச்சிட்டு இருக்கு ஹில்ஸை. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேலே மழை இருக்கலாம். அண்டு எதுவுமே வந்து என்ன சொல்லிச்சுன்னா மழை இருக்கிற மாதிரி தான் போட்டுருந்துது கூகுள்லையுமே. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கேரளாவில், அவங்களும் அதான் சொன்னாங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெயின் சீசன் சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ண உடனே ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அந்த கும்கி மூவி எடுத்தாங்களே அந்த பிளேஸில் வரும். ஸோ இங்கேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ண உடனே வந்து ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். வாங்க, உடனே வந்து ஹில் ஸ்டேஷன் ஏற ஸ்டார்ட் பண்ணிடும். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், வேற லெவலில் இருக்கு இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு. நல்லா இருக்காங்க பாருங்க நீங்களே. மேலே ப்ளூஷாக இருக்குது அந்த ஹில்ஸு. இப்போ தான் கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். கைஸ், ஆக்சுவலாக மேலே ஏற வேற வந்து க்ளவுடியாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து வெயில் அடிக்குது பயங்கரமாக, குமையுது. அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்குது இந்த இடத்துல. ஓகே, மேலேருந்து எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணல. இங்கே கொஞ்சம் வியூ நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்புறம் மேலே போகலாம். பட் இங்கேயுமே வந்து செமையாக வந்து ஹீட்டாக இருக்கு, செம ஹீட்டாக இருக்கு. ஆனால் வியூ செமையாக இருக்கு இங்கே பார்க்கறதுக்கு. கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே மேலே போகலாம். அல்லையா இருக்கு? எப்படி இருக்கு? வண்டி அடி நிப்பாட்டிட்டு கோப்ரோ செட் பண்ணிடல எரிமத்தோட. கைஸ், ஆக்சுவலாக சரியான மழை கேரளாவில். செம்ம மழை அடிக்குது மூணாரில். என்னன்னா நம்ம அங்கே வந்து பிரேக் எடுத்தது கிளம்பி போடி மெட்டுன்ற தமிழ்நாடு கேரளா பார்டரை வந்து ஒரு 3:30க்கு வந்துருப்போம். 3 to 3:30 கிட்ட வந்து அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். ரைட் ஸ்டார்ட் பண்ணி கேரளா பார்டர் என்ட்ரு ஆகி உள்ளே வந்தோடனே பூப்பாதான்ற இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதோட அவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இப்போ மூணாவது தான் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 45 கிலோமீட்டர்ஸ். எப்படி போகும்னு தெரியல இந்த மழையில். சரியான மழையாக இருக்குது. ஓகே கேஸ், இதோட இந்த விலாகை வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா, பை பை, see you.